இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங்னு பார்க்க போகிறோம். அப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங்னு என்னது அப்படின்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு என்னது மின்சாரத்தை பயன்படுத்தி பிரிக்கிறது. ரைட்டா? மின்சாரம் என்றது கேத்தோடு ஆனோடு இதை பயன்படுத்தி பிரிக்கிறது. எலக்ட்ரோ டைனமிக்ன்றது வேறு, அதில் மின்சாரம் இருக்காது. ரைட்டா? ஹீட்டு தான் இருக்கும். அப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ்னு அர்த்தம். எலக்ட்ரோலைசிஸ் ரீஃபைனிங்னு அர்த்தம். ரைட்டா? மின் வேதியியல் வினைகள்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இதில் எலக்ட்ரோலைசிஸ்ன்றது இது ஒரு செயல்பாடு. அப்போ எலக்ட்ரோடு அப்படின்றது என்னது, அதில் உள்ள ரெண்டு கேத்தோடு ஆனோட தான் குறிக்கும். கேத்தோடு ஆனோட தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, ஒன்று கேத்தோட கீழே ஒட்ட வச்சுருக்கோம், ஆனோட தொங்க விட்டோம் முதல்ல, அதுதான் எலக்ட்ரோடு அப்படின்னு குறிக்கும். அப்போ எலக்ட்ரோலைட் அப்படின்னா அதில் நம்ம போடக்கூடிய கரைசலை குறிக்கும். ரைட்டா? அப்போ த குரூட் மெட்டல், நம்ம ஒரு மெட்டலை எடுக்கிறோம். ரைட்டா? மெட்டலை வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது அதில் சில கழிவுகள் இருக்கத்தான் செய்யும். சுத்தமான மெட்டல் கிடைக்காது. அப்போ இதை சுத்தம் பண்ணணும். எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு துணியை மிஷினில் போட்டு வாஷ் பண்ணால் அது காலில் உள்ள அழுக்கு போகாது. ஆனால் எல்லா அழுக்கும் போயிடும், அது போகாது. திரும்பி நம்ம அதை சோப் போட்டால் சரியாயிடும். அது மாதிரி மெட்டல் நம்ம பிரித்து எடுத்தால் கூட அதில் சில கழிவுகள் ஒட்டி இருக்கும். அதையும் சுத்தம் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த இது ரீஃபைனிங் சொல்லுவாங்க, சுத்திகரித்தல். அப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் சொல்கிறாங்க. அப்போ த குரூட் மெட்டல் இஸ் ரீஃபைன்டு பை எலக்ட்ரோலைசிஸ். அப்போ குரூட் மெட்டல்ன்றது கச்சா உலோகம்ன்றது அதில் உலோகம் தான், சுத்தமான உலோகம் தான், அதில் கொஞ்சம் கழிவு கலந்துருக்கிறது. ரைட்டா? நம்ம சுத்தம் பண்ண முடியல, இதை இந்த முறையில் தான் பண்ணணும், சுத்தமானது எடுக்கணும். அதான் குரூட்னு கச்சான்னு என்னது, அதான் அந்த கழிவு கலந்துருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம். அதான் த குரூட் மெட்டல் இஸ் ரீஃபைன்டு சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த கச்சா உலோகமானது இஸ் ரீஃபைன் சுத்திகரிக்கப்படுகிறது. எப்படி? பை எலக்ட்ரோலைசிஸ். பைனா எந்த செயல்முறை, எலக்ட்ரோலைசிஸ் என்ற செயல்முறையை வைத்து இது செயல்படுத்தப்படுகிறது, இது சுத்திகரிக்கப்படுகிறது. எலக்ட்ரோலைசிஸ் என்ன சொன்னேன், ஒரு செயல்முறை. அது எலக்ட்ரோட பயன்படுத்தி அதுக்குள்ளே கரைசலை போட்டு அதில் பிரிக்கணும், அதுதான் எலக்ட்ரோலைசிஸ். ரைட்டா? அப்போ இட் இஸ் கேரிட் அவுட் இன் அன் எலக்ட்ரிக் செல். அப்படி இந்த செயல்முறை எதில் நடக்கும், ஒரு கண்டெய்னரில் நடக்குமா இருக்கா, ஒரு கண்டெய்னரில் அதில் ரெண்டு ஆணோடு கேத்தோடு இருக்கும். அதான் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதில் தான் இது நடக்கும். அதான் இட் இஸ் கேரிட் அவுட். இட்டுன்னு எதை குறிக்கும், இந்த செயல்முறை எலக்ட்ரோலைசிஸ் செயல்முறை குறிக்கிறது. இட் இஸ் கேரிட் அவுட், இது செயல்படுத்தப்படுகிறது. எங்கே? அதில் எலக்ட்ரோலைட்டிக் செல். எலக்ட்ரோலைட்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்களை கொண்ட ஆனோடு கேத்தோட். ரைட்டா? செல்லுகளை கொண்ட எலக்ட்ரோலைட்டிக் மின்சாதன பெட்டியில் தான் இது செயல்படுத்தப்படுகிறது. அந்த மின்சாதன பெட்டியில் என்ன இருக்குது, கண்டெய்னிங், அதுதான் சொன்ன இந்த பெட்டி தான் குறிக்கிறேன், அக்யூசிவ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆஃப் மெட்டல் அப்படின்றா. அந்த மின்சாதன பெட்டியில் என்ன இருக்குது, எலக்ட்ரோடு அண்டு இது எலக்ட்ரோடு என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரோடு என்னது, பாசிட்டிவ் ராட் அண்டு நெகட்டிவ் ராட், இதைத்தான் சொல்லி குறிக்கும். ரைட்டா? அதாவது ஆனோடு அண்டு கேத்தோடு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த எலக்ட்ரிக் செல்லுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்குது. அது போக கரைசல் இருக்கணும் இல்லையா, அதுதான் கண்டெய்னிங் அக்யூசிவ் சொல்யூஷன். அப்போ நீர் கரைசல் இருக்கிறது. அக்யூஸ்னா நீர் கலந்த ஒரு சொல்யூஷன், ஒரு கரைசல் இருக்கிறது. அந்த கரைசல் நீர் கலந்த கரைசல்னால் அது என்ன, அந்த கரைசலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஆஃப் த சால்ட் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சால்ட்னு உப்பு இருக்கிறது. அந்த நீர் கரைசலில் உப்பு போட்டிருக்காங்க. ஆஃப் சால்ட் ஆஃப் த மெட்டல், அந்த மெட்டலோட உப்பு. எந்த மெட்டலை வந்து நீ பிரிக்க விரும்புகிறியோ அந்த மெட்டலை உப்பு ஆக்கி உள்ளே போட்டு இருக்கிறார்கள். அதான் நல்லா படிங்க இங்கிலீஷ். ஆஃப் த சால்ட் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே போட்டிருக்கான், விருப்பம். உனக்கு எந்த மெட்டலில் வந்து நீ வந்து சுத்திகரிக்க விரும்பக்கூடிய விருப்பம் இருக்கிறதோ அந்த மெட்டலோட சால்ட். இதில் சில்வர் தான் பிரிக்க போகிறான். இந்த கீழே கொடுத்தீங்கன்னா தெரியும், சில்வரை பிரிக்க போகிறான். அப்போ சில்வரானது ஏஜி. சில்வருக்கு என்னது கெமிக்கல் நேம் வந்து ஏஜி. ரைட்டா? இந்த சில்வரானது நேரடியாக நீ தண்ணியில் போட்டால் கரையாது. நேரடியாக தண்ணியில் போட்டால் அது கரையாது. அப்போ கரைச்சி தான் நம்ம இதில் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில்வர் கூட நைட்ரிக் ஆசிட்டை கலந்துருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, சில்வர் வந்து உலோகமாக இருக்கிறது, உலோக கலவையாக இருக்கிறது, அது கூட என்ன இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் கலந்துருக்கு. இப்போ இம்ப்யூரிட்டிஸ் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சில்வரை ஒரு கரைசலாக மாற்றணும். அப்போ கரைசலாக மாற்றணும்னு சொன்னால் சில்வர் வந்து தண்ணியில் போட்டால் கரையாது.
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ அதில் உள்ள நம்ம இம்ப்யூரிட்டிஸ் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சில்வர் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்த்தேன்னா அதில் நைட்ரிக் ஆசிடில் இது கரையும் சில்வர். அப்போ கரைஞ்சி உப்பாக மாறிடும். என்னவா மாறிடும்? சில்வரானது உப்பாக மாறிடும். அப்போ உப்பாக மாறினதுக்கப்புறம் தண்ணியில் போட்டேன்னா அது கரைஞ்சிரும். அப்போ நைட்ரிக் ஆசிட் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? சில்வர் கூட இணைப்பதற்கு. அப்போ நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? இப்போ ஏஜினா சில்வர், நைட்ரிக் ஆசிட்னா NO3 ஓ அது ரைட்டா, O3 HNO3 இதுதான் நைட்ரிக் ஆசிட் ரைட்டா. அப்போது இது என்ன பண்ணுகிறது? அப்போ இது கூட சேரும்போது அப்போ AgNO3 மாறுகிறது. இது என்ன வருது? சில்வர் நைட்ரேட்டாக மாறிடுது ரைட்டா. அந்த உப்புக்கு பேர் என்னது? சால்ட்டுன்னு சொல்கிறான். சில்வர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சைடில். இது எப்படி உப்புன்னு வெறும் உப்பு இல்லை, சில்வரை நைட்ரிக் ஆசிட் கூட சேர்க்குறாங்க. நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? HNO3. அப்போ ஏன் சேர்க்குறாங்க? அது சில்வர் நேரடியாக தண்ணியில் கரையாது. அப்போ கரைச்சி தான் நம்ம சொல்யூஷன் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? இதோடு சேர்த்த உடனே அது உப்பாக மாறிடுது. உப்பாக மாறும்போது என்னவாக மாறுது? சில்வர் சில்வர் இது HNO3 நைட்ரிக் ஆசிட் ரெண்டு இணையும் போது, ரெண்டையும் வினை புரியும் போது என்னவாக மாறுகிறது? என்னவாக மாறுகிறது? NO3 மாறுகிறது. H வராது, ஏன்னா சில்வர் நைட்ரேட். இதை பாருங்கள், AgNO3 மாறுகிறது. AgNO3. அப்போ சில்வர் நைட்ரேட்டாக மாறுகிறது. சில்வர் நைட்ரேட் என்னது? உப்பாக மாறிடுச்சு. இப்போது நீ இதை தண்ணியில் போட்டால் கரைஞ்சிடும். அப்போ அந்த கரைசலை தான் இதில் இந்த தொட்டியில் எடுத்திருக்காங்க ரைட்டா. அதை தான் சொல்கிறான். அதை தான் இவன் சொல்லியிருக்கேன், நல்லா பார்த்துக்கணும். சில்வர் நைட்ரேட், அதை சால்ட் என்னது? சில்வர் நைட்ரேட்னு அர்த்தம். அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் எதற்கு பயன்படுகிறது? இதை கரைப்பதற்கு. எதுக்கு? சில்வர் கரையாதில் தண்ணியில் கரைச்சி உப்பாக்குறதுக்கு. ரெண்டாவது, நைட்ரிக் ஆசிடோட பயன் என்னன்னு சொன்னால், அது கரைசலில் நைட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால சில்வர் அயனை ஆக்சைடாக மாற்றாது ரைட்டா. அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கும், ஆக்சைடாக மாறுதல் தடுக்கும். அதனால் இந்த நைட்ரிக் ஆசிடை பயன்படுத்துகிறாங்க ரைட்டா. அப்போ அந்த சொல்யூஷனில் என்ன இருக்கிறது அப்படின்னா, ஆஃப் த சால்ட் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? நீ விருப்பப்படக்கூடிய மெட்டல், எந்த மெட்டல்லேருந்து நீ பிரிக்க விரும்புகிறாயோ, எதை அசுத்தத்தை இம்ப்யூரிட்டி பிரிக்க விரும்புகிறாயோ அந்த மெட்டல், அதான் இன்ட்ரெஸ்ட். உன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் உள்ள மெட்டலை நீ எவ்வாறாக மாற்றுகிறாய்? சால்ட்டாக மாற்றிருக்கிறாய். த அக்வசிஷன் சொல்யூஷன் ஆஃப் த சால்ட். அக்வசிஷன் சொல்யூஷன் ஆஃப் த சால்ட் என்னது? நீர் கரைசல் ஆகிய அந்த உப்பின் நீர் கரைசல். எதை உப்புன்னு? அந்த 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 இரும்போட உப்பின் நீர் கரைசல். அந்த இரும்புன்றது இதுதானே. இப்போ சில்வர் தானே மாற்ற போகிறோம். சில்வரை நம்ம உப்பை தண்ணியில் போட்டு சொல்யூஷனாக மாற்றிட்டோம். அதுதான் போட்டிருக்கோம் ரைட்டா. அப்போ அதுதான் நான் திரும்பி படிக்கிறேன். இட் இஸ் கேரிட் அவுட், இந்த செயல்முறை செய்யப்படுகிறது இன்னும் எலக்ட்ரோலைட்டிக் செல். எலக்ட்ரோலைட்டிக் செல்னால் இந்த கண்டெய்னர், இதில் 2 ஆனோட் கேத்தோடு இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குது? கண்டெய்னிங் அக்வசியஸ் சொல்யூஷன். அப்போ அக்வசியஸ் சொல்யூஷன் ஆஃப் சால்ட், உப்பின் நீர் கரைசல், உப்போடு சேர்ந்த நீர் கரைசல். இப்போ நம்ம சாதாரண உப்பு போட்டால் கரைஞ்சிருது, அது மாதிரி இது உப்பு. என்ன உப்பு? சில்வர் உப்பின் நீர் கரைசல் ரைட்டா. ஆஃப் த மெட்டல்னா அது சால்ட் ஆஃப் த மெட்டல் என்னது? இந்த இடத்துல சில்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உனக்கு விருப்பம் உள்ள மெட்டல்னா மெட்டலோட உப்பு நீர் கரைசல், அதான் போதும். அப்போ சில்வர் நீரில் போட்டால் கரையாது. அப்போ கரைக்கிறது என்ன பண்ணணும்? நைட்ரிக் ஆசிட்டை முதல்ல சேர்க்கணும். அப்புறம் கரைஞ்சி உப்பாக மாறிடும். பிறகு அந்த நீரில் போட்டு அந்த உப்பு தண்ணியில் கறந்துடும் ரைட்டா. அப்போது த ராட்ஸ் ஆஃப் இம்பியூர் மெட்டல் ஆர் யூஸ்டு. ராட்ஸ் ஆஃப் இம்பியூர் இப்போ 2 இருக்குது எதுயா? 2 இம்பியூர் மெட்டல் தானே. நீ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நம்ம கரைசலில் போட்டோம். இப்போ அடுத்து நம்ம வச்சுருக்கோம், என்ன வச்சுருக்கோம்? எதிலேருந்து பிரிக்கணும்? சில்வர் கூட ஒரு இம்பியூரிட்டிஸ் கலந்துருக்கு, இப்போ பிரிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போ இம்பியூரிட்டிஸ் கலந்த சில்வர், அந்த கழிவு கலந்த சில்வரை நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படி எடுக்கிறோம்னா, த ராட்ஸ் ஆஃப் இம்பியூர் மெட்டீரியல், அதை ஒரு ராட் ஆக்கிக்கிறோம். எப்படி? எதை நம்ம பிரிக்க போகிறோமோ, எதை இம்பியூரிட்டி பிரிக்கணுமோ அதை ஒரு ராடு மாதிரி ஆக்கி ஆனோடாக மாற்றிக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனோடு கேத்தோடு நம்ம இதில் போட்டிருக்கோம்ட்டு. அது கார்பனாக இருந்தது. இதில் ஆனோடுக்கு பதிலாக நம்ம எந்த மெட்டலை பிரிக்க விரும்புகிறோமோ, எந்த மெட்டலில் இம்பியூரிட்டிஸை பிரிக்க விரும்புகிறோமோ அந்த மெட்டலை மொத்தம் அந்த இம்பியூரிட்டியோடு சேர்த்து
என்ன பண்ணுறோம், ஒரு ராடாக மாற்றிக்கிறோம், ஒரு கம்பி மாதிரி மாற்றிக்கிறோம். அதை வந்து ஆனோடாக வச்சுக்கிறோம். த ராட் ஆஃப் இம்பியூர் மெட்டீரியல். இப்போ சில்வர் வந்து ஒரு கலவையாக இருக்கிறது, எது சுத்தமான மெட்டலாக இல்லை. அதை மட்டும்தான் நம்ம இப்போ சில்வரை பிரிக்கணும். அதை மட்டும் என்ன பண்ணுறோம், ராடாக எடுத்துக்கிறோம். ராடாக எடுத்தது த ராட் ஆஃப் இம்பியூர் மெட்டல் ஆர் யூஸ்டு, அது பயன்படுத்தப்படுகிறது. எப்படி ஆனோடு, அது ஆனோடாக நம்ம வச்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஆனோடு அங்கே கார்பனை போட்டோம், கேத்தோடும் கார்பனை போட்டோம். இங்கே ஆனோடுன்னு என்னது, எந்த மெட்டல் சில்வர் மெட்டல் இருக்கோ அந்த சில்வர் மெட்டல் இம்ப்யூரிட்டி கலந்துருக்கோ அதை நம்ம ஒரு திடப்பொருள் தான் இருக்குது. அதுவும் திடப்பொருளை வடிவத்தை மாற்றிக்கிறோம், ஒரு நேராக ஒரு கொம்பு மாதிரி உண்டாக்கி வச்சுக்கிறோம். அதில் உள்ள இப்போ நான் பிரிக்க போகிறேன். அதில் கழிவு இருக்குது, சில்வர் இருக்குது. இப்போ அந்த கழிவை நான் பிரிக்க போகிறேன், அதை ஆனோடாக மாற்றிக்கிறேன், குச்சி மாதிரி ஆனோடாக வச்சுக்கிறேன். அண்டு தின் ஸ்டிப்ஸ் ஆஃப் பியூர் மெட்டல். தின் ஸ்டிப்னா சில மெலிதான தகடுகள், மெலிதான ஸ்டிப்னு தகடுகள், குச்சிகள்னு சொல்லலாம். மெலிதான தகடுகள் ஆஃப் பியூர் மெட்டல், அதே சில்வர், ஒரு சுத்தமான ஒரு சில்வரை வச்சுருக்கேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஒரு சில்வர், அது கூட அசுத்தம் சேர்ந்துருக்கு. அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கிட்டு சில்வர் மட்டும் எடுக்கணும். அதை மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா, அதனால் அந்த மெட்டலை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஆனோடாக மாற்றிக்கிறேன். ஒரு குச்சி மாதிரி செஞ்சு ஆனோடாக வச்சுக்கிறேன். அப்போ இன்னொரு நான் சில்வர் மெட்டல், சுத்தமான மெட்டல் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறேன், ஒரு தகடு மாதிரி வச்சு அதை கேத்தோட வச்சுக்கிறேன். அது கேத்தோட பயன்படுத்த போகிறேன். இது ஆனோடாவும், இந்த அசுத்தம் கலந்த ஒரு சில்வர் ஆனோடாவும், சுத்தமான சில்வர் கேத்தோடாவும் பயன்படுத்த போகிறேன். அதான் சொல்கிறான். அண்டு தின் ஸ்டிப்ஸ், மெலிதான ஒரு தகடுகள் ஆஃப் பியூர் மெட்டல், சுத்தமான மெட்டல். பியூர் மெட்டல் சில்வர் தான் குறிக்கும் இந்த இடத்துல. சுத்தமான ஒரு மெட்டல், பியூர் மெட்டலை ஆர் யூஸ்ட் அஸ் கேத்தோடு, அதை நான் கேத்தோட பயன்படுத்த போகிறேன். ரைட்டா? இப்போது த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்ஸ் ஃப்ரம் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ் ஃப்ரம் அந்த ஆனோடு அப்படின்றான். இப்போ நான் உள்ள ஒட்டு கரண்ட்டை கொடுத்துட்றேன். உள்ள ஆனோடு என்னது, ஆனோடுன்றது நான் என்ன கொடுக்க போகிறேன், ஆனோடுன்றது அதாவது கழிவு கலந்த ஒரு சில்வர். அதாவது கேத்தோடுன்றது கழிவில்லாத சில்வர். அப்போ நான் அந்த கழிவு கலந்த சில்வர்லேருந்து சில்வரை பிரித்து எடுக்கணும். அப்போ ஆனோடு. இப்போ நான் முதல்ல படத்தை காமிக்கிறேன், பிறகு நீங்கள் வாங்க, உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. இதுதான் படம். இந்த பாருங்கள், இந்த படத்தில் இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் வாங்க. லெஃப்ட் சைடில் என்ன எழுதியிருக்கா, இதுதான் கண்டெய்னர், இது தொட்டி. இது தொட்டி, இது மொத்த தொட்டி. இதில் இந்த தொட்டிக்கு பேர் என்ன எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள். தொட்டிக்கு பேர் என்னது, இங்கே கீழே வாங்க, எலக்ட்ரோலைட்டிக் செல். இந்த பாருங்கள், கீழே ரைட் சைடில் கீழே எலக்ட்ரோலைட்டிக் செல். இந்த தொட்டிக்கு மொத்தத்துக்கு பேர் என்னது, எலக்ட்ரோலைட்டிக் செல். ரைட்டா? அப்போது அதுக்கு மேலே இந்த ஆனோட் மட்டுன்னு இருக்குது, இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கு மேலே வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பியூர் சில்வர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல சொல்கிறேன். எதை வந்து நம்ம பிரிக்க போகிறோமோ, எந்த ஒரு அசுத்தமான சில்வர்லேருந்து அசுத்தத்தை எடுக்க போகிறோமோ அதை ஆனோட மாற்றணும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், கேத்தோட வைக்கணும்னு சொன்னேன். கேத்தோட பியூர் மெட்டல். இங்கே வர ஆனோட் இம்பியூர் சில்வர் ராட்ஸ்னு போட்டுக்கோங்க. மேலே பாருங்கள், ரைட் சைடில் மேலே ஆனோட் இம்பியூர் சில்வர் மெட்டல். இதிலிருந்து தான் நம்ம பியூர் சில்வர் மெட்டல் எடுக்கணும். இம்பியூரிட்டிஸை வெளியேற்றணும், கழிவுகளை வெளியேற்றணும். இதை நான் எப்படி பண்ணிக்கிட்டேன், இந்த ராடு மாதிரி உண்டாக்கி வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த ராடு மாதிரி உண்டாக்கி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் சில்வர் இருக்குது, கழிவு இருக்குது. இதில் நான் சில்வர் மட்டும் எடுக்கணும். ரைட்டா? சில்வர் மட்டும் எடுக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆனோட நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால் இங்கே மேலே பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரி சப்ளை கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இம்பியூர் சில்வர் மெட்டலில் கொடுக்குறேன். இது ஆனோடாக வச்சுருக்கேன், அதான் பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். நெகட்டிவில் என்ன சொன்னால் தின் ஸ்டிப்ஸு, சிறிய தகடுகள் மாதிரி எடுத்து அது சுத்தமான ஒரு சில்வர் மெட்டலில் வச்சுருக்கேன். அங்கே நெகட்டிவ் கொடுக்குறேன். இங்கே வாங்க, கேத்தோடு தானே இது. கேத்தோடில் பியூர் சில்வர் மெட்டல், இதுதான் ஸ்டிப்ஸு, தகடு மாதிரி சில்வர் ஸ்டிப்ஸுன்னு, அதாவது ஸ்மால் ஸ்டிப்ஸு, சின்ன தகடு மாதிரி வச்சுருக்கேன். இதில் என்ன நெகட்டிவ் கொடுக்குறேன். நடுவில் வந்து என்ன பண்ணுறேன், சுவிட்சு போட்டு கீன்னு போட்டுக்கோங்களா, இதை ஆன் பண்ணி விட்டால் மின்சாரம் பாய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நீர் கரைசல் நான் என்ன சொன்னேன், சோடியம், சரி, ஒரு சில்வர் தண்ணியில் கரையாது. அப்போ கரைக்கிறேன்னு என்ன செய்யறேன், நைட்ரிக் ஆசிடை பயன்படுத்தி உப்பாக்குனதுக்கப்புறம் அது நீரில் கறந்து இந்த உள்ள தொட்டியில் ஊற்றிருக்கேன். ரைட்டா? இது என்னது, இதுக்கு பேர் என்னது பாருங்க, அதுதான் அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். இது அப்போ தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம், அதாவது
சில்வர் அதை நான் ஹெச்என்ஓவோட சேர்ந்த உடனே சால்ட்டாக மாறிடுது. அதுக்கு பேர் என்னது? சில்வர் நைட்ரேட் நான் சொன்னேன். AgNO3 அப்படின்னு சில்வர் நைட்ரேட். அது உப்பு, இது உப்பு. சில்வர்ன்றது மெட்டல். அந்த மெட்டலை நைட்ரிக் ஆசிடு கூட சேர்க்கும்போது அது உப்பாக மாறிடுது. அப்போ AgNO3 மாறிடுது. அப்போ நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. இங்கே ஹெச் ஜாயிண்ட் ஆகாது, NO3 தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த உப்பை நான் என்ன பண்ணுறேன், தண்ணியில் போட்டு கலந்து இந்த கரைசலை எடுத்துக்கிறேன் தொட்டியில். ரைட்டா? இங்கே அதுதான் அசிடிஃபைடு. அசிடிஃபைடு என்னது? அமிலம் ஏற்றப்பட்ட, அமிலம் ஆக்கப்பட்ட அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் நீர் கரைசல். இதில் நீரோடு சேர்ந்த கரைசல் தானே. நீர் கரைசலில் என்ன இருக்குது? ஆஃப் சில்வர் நைட்ரேட். அப்போ சில்வர் நைட்ரேட் என்ற உப்பு இதில் தண்ணியில் கரைஞ்சி நீர் கரைசலாக இருக்கிறது. ஆனால் அசிடிஃபைடாக இருக்கிறது. அசிடிஃபைட்னா ஆசிட் கலந்ததாக இருக்கிறது. எழுதிக்கணும், அசிடிஃபைடு அக்வஸ். அப்படின்னா ஆசிட் கலந்த நீர் கரைசல், சொல்யூஷன் கரைசல் ஆஃப் எதனோட நீர் கரைசல்? ஆஃப் சில்வர் நைட்ரேட். அப்போ சில்வர்ன்றது உலோகம், அதை நம்ம நைட்ரிக் ஆசிட் கூட சேர்த்து நைட்ரேட்டை மாற்றி நீர் கரைசலை மாற்றிட்டோம். இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ என்ன செய்யுது நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கேத்தோடில் தான் பியூர் சில்வர். இதில் கேத்தோடு என்னது? பியூர் சில்வர் இது. ரைட்டா? இப்போ நம்ம ஆனோடில் தான் நம்ம எதில் பிரித்து எடுக்க விடுமோ, சில்வர்லேருந்து கசடை பிரித்து எடுத்துகிட்டு சில்வர் தனியாக எடுக்கணும். அதுதான் ஆனோடாக உண்டாக்கி வச்சுருக்கோம். அப்போது இது என்ன செய்யும்னா, இது நான் கரண்ட் சப்ளை கொடுத்த உடனே இதில் உள்ள Ag+ அயன் நீர் கரைசலில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கே ஆகும்? வயரில் தான் ஆகும். நீர் கரைசலில் அயன் மட்டும்தான் போகும். பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன் இதில் தான் பாஸ் ஆகும். ரைட்டா? இங்கே ஆக்சிடைசேஷன் ஆகாது. ஆக்சிடைசேஷன் ஆகாது. எலக்ட்ரான் லாஸ், எலக்ட்ரான் கெயின் தான் ஆகும். இந்த தொட்டியில் எலக்ட்ரான் விடும், எலக்ட்ரான் இழுக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இந்த பாருங்க, ஆனோடில் இம்பியூர் மெட்டீரியல் வச்சுருக்கேன். இம்பியூர் மெட்டலால் செய்யப்பட்டது. இதில் சில்வர் இருக்கிறது, இம்பியூரிட்டி இருக்கிறது. இப்போ என்ன செய்யும்னா, நான் சப்ளை கொடுத்த உடனே Ag+ அயன் இந்த மாதிரி தான் இந்த கோடு போட்டு Ag+ அயன் அங்கேருந்து வெளியில் வருது. அப்போ இம்பியூரிட்டி அது வெளியில் இது வெளியில் வந்த உடனே எங்கே போகுது? கேத்தோடுக்கு போகுது. பாருங்க, அப்படியே வெளியில் வருது. அப்படி எங்கே போகுது பாரு? கேத்தோடுக்கு போகுது. நீர்க்கரைசலில் விழுந்து நீர்க்கரைசல் மூலிமா அப்படியே நகர்ந்து நீர்க்கரைசல் மூலிமா நகர்ந்து எதுக்கு போகுது? கேத்தோடில் போய் ஒட்டிக்கிறது. அப்போ பிரிஞ்சிருச்சா? அப்போ மீதி இப்படி ஒவ்வொரு சில்வர் அயன் பூரா அதுலேருந்து பிரிஞ்சு, சுத்தமான சில்வர் அயன் Ag அயன் பிரிஞ்சு இந்த கேத்தோடு கூட ஒட்டிக்கிறோம். அப்போ மீதி என்ன இருக்கும்? இதில் ஆனோடில் என்ன இருக்கும்? கழிவு தான் இருக்கும், இம்பியூரிட்டி தான் இருக்கும். அந்த இம்பியூரிட்டி என்ன செய்யும்? இந்த நான் இப்போ கரண்ட் சப்ளை கொடுக்கும்போது இந்த இதில் உள்ள ஆனோடு தானே சில்வர் கூட இம்பியூரிட்டி சேர்ந்துருக்கு. அதில் ஒரிஜினல் சில்வர் அயனாக மாறி அந்த நீர் கரைசலை விழுந்து நீர் கரைசல் மூலமாக அப்படி நகர்ந்து எதுக்கு போயிடும்? கேத்தோடுக்கு போய். ஏன் கேத்தோடுக்கு போகுது? இது ப்ளஸ் அயன், கேத்தோடு நெகட்டிவ். அதனால் இருக்குன்னு அட்ராக்ஷன் பண்ணோம். அப்போ அதுக்கு போகும்போது என்ன செய்ய? அதில் போகும்போது அப்போ இந்த கேத்தோடில் நெகட்டிவ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்கிறது. ஏன்னா நான் நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கேன். கேத்தோடு உள்ள என்ன இருக்குது? எலக்ட்ரான் இருக்கிறது. இதில் நீர் கரைசலில் எலக்ட்ரான் கிடையாது. கேத்தோடுக்கு அந்த ராடுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கிறது. இந்த பாசிட்டிவ் அயன் அப்படியே உள்ளே போன உடனே அந்த கேத்தோட போய் ஒட்டின உடனே கேத்தோடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு சில்வராக மாறுகிறது. போதுமா? சில்வராக நேரடியாக மாறிடும். எலக்ட்ரான் வேணும் இல்லையா? இப்போ ப்ளஸ் அயன் அது எலக்ட்ரான் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அயன்னா கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கு எலக்ட்ரான் இருந்தால் தான் அது அந்த ப்ளஸ் எடுக்க முடியும். அப்போ இதில் உள்ள எலக்ட்ரானை எடுத்துடும். இதுக்கு எலக்ட்ரான் எப்படி வருது? இந்த ஆனோடு கேத்தோடுக்கு அப்படின்னா நான் பேட்டரி சப்ளை கொடுக்குறேன் இல்லை, பேட்டரி சப்ளை மூலிமா இங்கே எலக்ட்ரான் வருகிறது. அப்போ இந்த ஆனோடில் என்ன செய்யுது? எலக்ட்ரானை இழக்கிறது. ஆனோடில் இந்த ஆனோடுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, ஆனோடுக்குள்ளே இருக்கக்கூடிய சில்வரானது தன்னோட எலக்ட்ரானை இழந்துட்டு தான் நீர் கரைசலில் வருது. அந்த இழக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்கே போகுது? ஆனோடு அந்த பேட்டரிக்கு போயிடுது. ரைட்டா? இங்கே எலக்ட்ரானை இழக்கிறது. ஆனோட்லேருந்து எலக்ட்ரானை இழந்து என்னவாக மாறுகிறது? ப்ளஸ்ஸாக மாறுகிறது. புரியுதா? ப்ளஸ்ஸாக மாறி அயனாக மாறி தொட்டியில் விழுந்துடுது தண்ணியில். அப்படியே போய் கேத்தோடில் ஒட்டி கேத்தோட்லேருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு Ag+ ஆனது Ag ஆக மாறுகிறது, சில்வராக மாறுகிறது. பார்த்துக்கோங்க, இதுதான் படம்.
படத்தை வரைஞ்சிக்குவாங்க புரியலன்னா. சரி நான் வர்றேன், இப்போ புரியுதா? இப்போ பார்த்துக்கோங்க. த ராட் ஆஃப் த இம்ப்யூரில் மெட்டீரியல் ஆர் யூஸ்ட். ராட் ஆஃப் த இம்ப்யூரில் மெட்டீரியல் என்ன செய்யப்பட்டது? ஆனோட். அது வந்து இம்ப்யூர் மெட்டீரியல் நம்ம எதை வச்சு செஞ்சோம்? ஆனோடாக தான் வச்சுருந்தோம். த ராட் ஆஃப் த இம்ப்யூர் மெட்டீரியல் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஆனோட். அண்டு தின் ஸ்ட்ரிப்ஸ் பியூர் சில்வர் மெட்டல். பியூர் மெட்டல் அது சில்வர் தான் பயன்படுத்தியிருக்கான், இப்போ பியூர்னு போட்டிருக்கான். தின் ஸ்ட்ரிப்ஸ்னா மெலிதான ஒரு தகடுகளாக உண்டாக்கப்படுது. என்னது அது? கேத்தோடு சுத்தமான மெட்டல். அப்படின்னா சுத்தமான சில்வர் மெட்டல்னு அர்த்தம். ஆர் கேத்தோடு ரைட்டா. இப்போது த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்ஸ். த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்ஸ்னா அந்த மெட்டல், எந்த மெட்டல் நம்ம பிரித்து எடுக்க போகிறோமோ அது ஆனோடு மெட்டல் தானே பிரித்து எடுக்க போகிறோம், சில்வரை. அதுதான் சொல்கிறான். அந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீ விரும்பக்கூடிய மெட்டல் டிசால்வ்னா கரைகிறது. கரைதா? ஏஜி ப்ளஸ் அந்த ஆனோட்லேருந்து வெளியில் வருதா? அதான் சொல்கிறேன். மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்ஸ்னா கரைகிறது. மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? உன்னோட விருப்பமான மெட்டல் டிசால்வ் ஆகுறது. எப்படி? அந்த ஏஜின்னு என்னது? சில்வர் அயனாக டிசால்வ் ஆகுறது, கரைகிறது. எங்கே? இந்த ஆனோட்லேருந்து தான் வெளியே வருது. ஃப்ரம் த ஆனோட்லேருந்து வெளியே வருகிறது. அப்படியே அது நீர் கரைசல்லே போய் எதில் கேத்தளவு ஒட்டிக்கிறதா? அண்டு பாஸ் இன்டு த சொல்யூஷன். எது என்ன செய்யுது? நீர் கரைசல் டிசால்வ் கரைந்து என்ன செய்கிறது? செல்லுகிறது. எப்படி செல்லுகிறது? இன்டு த சொல்யூஷனில் செல்லுகிறது. சென்று எங்கே அடைகிறது? கேத்தோட அடைகிறது. பாஸ் இன்டு த சொல்யூஷன் while the same amount of metal ions from the solution will be deposited at the cathode. நல்லா பார்த்துக்கோ. அப்படி கீழே சொல்யூஷனில் விழுந்து அப்படி சொல்யூஷனில் போகும்போது அந்த நேரத்தில் த சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ், எவ்வளோ மெட்டல் அயான் அது நீர் கரைசலில் விழுந்ததோ அவ்வளவு அயானும் செல்லுகிறது. ஒன்று கூட அதில் நீர் கரைசல் இருக்காது. 10 அயானு விழுந்துச்சுன்னா 10 அயானும் செல்லுகிறது. அதான் சொல்கிறான். ஒயில் த சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். சேம்னா அதே அளவு, எவ்வளோ அளவு நீர் கரைசலில் ஆனோட்லேருந்து விழுந்ததோ பிரிந்ததோ அந்த மொத்த அளவும் சொல்கிறான். ஒயில் த சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷனுக்குள்ளே விழுந்த அந்த சேம் அமௌண்ட். சேம்னா அதே அளவு மெட்டல் அயான்கள் வில் பி என்ன செய்கிறது? வில் பி டெபாசிட் படிக்கிறது. எங்கே போய் படிக்கிறது? அட் த கேத்தோடில் போய் படிஞ்சிக்கிறது. அதான் சொல்கிறேன். ஆனோடில் இருந்து விழுந்த எல்லா மெட்டல் அயன்களும் கேத்தோடில் போய் படிஞ்சிக்கிறது. ஆனோடிலிருந்து பிரியும் போது எலக்ட்ரானை ஆனோடு கொடுத்துருது. எதே அந்த ஆனோடுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஆனோடுக்குள்ளே சில்வர் ஆனது தனக்கு எலக்ட்ரானை ஆனோடு கொடுத்துருது. அந்த கொடுத்துட்டு வெளியே வருது, அயனாக மாறுகிறது. அயனாக மாந்து கேத்தோடில் வந்து ஜாயின் பண்ணும்போது கேத்தோடுக்கு உள்ளே இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு சில்வராக மாறுகிறது. அயன் சில்வராக மெட்டலாக மாறுகிறது. ரைட்டா? அப்போ டூரிங் எலக்ட்ரோலைசிஸ், இந்த சமயத்தில் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இம்பூரிட்டிஸ் இந்த ஆனோட். அப்போ இந்த ஆனோட்லேருந்து சில்வர் ஒரிஜினல் சில்வரில் பிரிஞ்சிருச்சு. மீதி என்ன இருக்கும்? இம்பூரிட்டி கசடு தான் இருக்கும். ரைட்டா? அந்த கசடு எப்படி இருக்கும்? லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். அது எப்படி இருக்கும்? லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான். இப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு என்னது? அது தெரிஞ்சுக்கணும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவ்னு என்னது? எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா உனக்கு லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான் வெளியே போகிறதுக்கு சொல்கிறது தான். அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் வெளியில் வேகமாக போகணும். அப்போ லெஸ் எலக்டிவ்னா அது வேகமாக போகாது, பிரியாது. லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் பிரிதலுக்கு தான் எலக்ட்ரோ பாசிட்டிவ். அதை விட்டு இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, கடைசி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது பிரிஞ்சு போகுது. வேகமாக பிரிஞ்சு போகுது ஹை பாசிட்டிவ். ரைட்டா? அது ஒன்றுன்னு வேகமாக போயிடும், 2 நாள் வேகமாக போகும், 3ன்னு வேகமாக போகும், 4ன்னு போகாது, நின்றுக்குதும். அதுக்கு எனக்கு நான் 4 வச்சுருக்கேன், எனக்கு 4 தான் 8 ஃபுல்லாகிறதுக்கு ஆக்டர் ரூல்ஸு 4 வேணும், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும். அப்போ அது லெஸ்ஸு, அது எலக்ட்ரோ நெகட்டிவ். அது பிரிஞ்சு போகாது, பிரிஞ்சு போகாமல் எலக்ட்ரானை வாங்க பார்க்கும். இப்போ 6 இருக்குது லாஸ்ட் ஆர்பிட்டில், 2 வேணும் அப்படின்னா அது எலக்ட்ரானை வாங்க பார்க்கும். அப்படின்னா அது எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ எலக்ட்ரான் வெளியில் போகிறதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரோ பாசிட்டிவ். அது லெஸ்ஸாக இருக்குது. பாசிட்டிவ்னா லெஸ்ஸாக இருக்கிறது. அதாவது ஒரு எலக்ட்ரான் தான் ரொம்ப வேகமாக போகும், 2 எலக்ட்ரான் தான் இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் போகும், வேகமாக பிரியாது. ரைட்டா? 3 எலக்ட்ரான் இருக்குது லாஸ்ட் ஆர்பிட்டில், இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் பிரியும். அதான் இப்போ லெஸ்ட்டு பாசிட்டிவ். இல்லைன்னா மிகவும் இந்த இம்பூரிட்டி எப்படி இருக்கிறது? லெஸ்ட் பாசிட்டிவ் இம்பூரிட்டியாக இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறது? கீழே தங்கி விடுகிறது. எப்படி தங்கி விடுகிறது? ஆனோடு மட்டுன்னு கழிவு. அந்த படத்தில் பார்த்தீங்களா? கீழே தங்கி இருக்கும் பாருங்கள்.
அது பிரிஞ்சு வந்து கீழே அந்த கரைசலுக்கு கீழே படிஞ்சிருது. ஆனோடு கழிவுகளாக படிந்து விடுகிறது. த லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் இம்பூரிட்டிஸ் இந்த ஆனோடில் உள்ள குறைந்த வெளியேறும் தன்மை கொண்ட இம்பூரிட்டிஸ் கழிவுகளானது எவ்வாறாக செட்டில்னா கீழே படிந்து விடுகிறது. அடுத்த பாட்டம்னா கீழே படிந்து விடுகிறது. அண்டு ரிமூவ்ட் ஆஸ் அண்டு பிரிக்கப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது. ஆஸ் ரிமூவ்னா வெளியேற்றப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. ஆஸ் ஆனோடு கழிவு, மட்டுனா சகதியாக பிரிக்கப்படுகிறது. வேணா அந்த காமிக்கிறேன், படத்திலே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. படத்தோட நீங்கள் இங்கே பாருங்க, கீழே பாருங்கள், அந்த டார்க்கில் ரைட் சைடில் கீழே இந்த ஆனோடு மட்டுன்னு எழுதியிருக்காங்க. இது அதுலேருந்து கழிவு பிரிக்கும். அப்போ ஒரிஜினல் அயன் பிரிஞ்சிருச்சு. ரைட்டா, ஒரிஜினல் சில்வர் பிரிந்து விட்டது. இப்போ வாங்க அடுத்தது போவோம். அந்த ஃபார்முலா போட்டிருக்கான். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ் பை கன்சிடரிங் த எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் ஆஃப் சில்வர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ரைட்டா, இதை லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் நாம் புரிந்து கொள்வோம். த ப்ராசஸ் இந்த செயல்முறையை புரிந்து கொள்வோம். எப்படி? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பை கன்சிடர் இதை வைத்துக்கொண்டு, இதை தீர்மானித்து கொண்டு, கன்சிடரிங் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் ஆஃப் சில்வர். ரீஃபைனிங் சுத்திகரிக்கிறது, சில்வரை சுத்திகரிக்கிறது. எப்படி? எலக்ட்ரோலைட் மூலமாக எலக்ட்ரானை பாஸ் அதாவது மின்சாரத்தை பாஸ் பண்ணி, அதாவது எலக்ட்ரோவோல்டிக் செல்லில் மின்சாரத்தை பாஸ் பண்ணி நம்ம மின்சாரம் கொடுத்தா தான் நீங்கள் செயல்படுது. அதை எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங், இதுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் தான். ரீஃபைனிங் சில்வரை எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் செய்வதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக. அப்போது கேத்தோடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பியூர் சில்வர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ஆனோடில் என்ன கொடுத்தோம்? இம்பியூர் சில்வரை வச்சு உண்டாக்கியிருக்கோம். ரைட்டா? அப்போ எலக்ட்ரோலைட், அப்போ நீர் கரைசல் நம்ம என்ன பண்ணோம்? அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன், அமிலம் ஏற்றப்பட்ட நீர் கரைசல் ஆஃப் இது சில்வர் நைட்ரேட், சில்வர் உப்பு. ரைட்டா, பார்த்துக்கணும். இது சில்வர் நைட்ரேட்னு, இது உப்பு. சில்வர்னு மெட்டல். அப்போ வென் ஏ கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோட். இப்போ நம்ம எலக்ட்ரோடில் கரண்ட் கொடுக்கும்போது என்ன செய்யும்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனோடில் இருக்கக்கூடிய சில்வரானது எலக்ட்ரானை ஆனோடுக்குள்ளே இழந்து ஆனோட்லேருந்து அங்கே போயிடும், பேட்டரிக்கு போயிடும் அந்த எலக்ட்ரான். அப்போது இழந்து விட்டு அது அயனாக மாறி நீர்க்கரைசலில் விழுகிறது. நீர்க்கரைசலுக்குள்ளே எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது. ரைட்டா, அந்த அயன் தான் ஃப்ளோ ஆகும். ரைட்டா, அயன் அப்படியே மெதுவாக போய் கேத்தோடில் ஒட்டிக்கிறது. அப்போது எது ஒட்டுது? அயன் தான் ஒட்டுது. ஏஜி ப்ளஸ் அயன். அது அப்போ அந்த ப்ளஸ் எடுக்கணும்னு என்ன, அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படும். அப்போ எலக்ட்ரான் எங்கேருந்து எடுக்கிறது? கேத்தோடுக்கு நம்ம நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோம், வயர் மூலிமா கொடுக்குறோம் இல்லையா? வயரில் ஃபுல்லாக எலக்ட்ரான் பாஸ் ஆகும். அப்போ வயர் மூலிமா பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. அப்போ இது போய் கேத்தோடில் ஒட்டிக்கிட்டு உடனே அந்த வயரில் வந்த எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு, தனக்கு தேவையான எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு சில்வராக மாறுகிறது. ரைட்டா, அதான் சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? இப்போது வென் த கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோட்ஸ்னது இங்கே கேத்தோடு ஆனோடில் பாஸ் ஆகும்போது த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ் வில் பி டேக்ஸ் பிளேஸ். கீழ்கண்ட வினைகள் செயல்படுத்தப்படுகின்றன, டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ரியாக்ஷன் ஆஃப் ஆனோடுன்றான். ரியாக்ஷன் அட் ஆனோடு ரெண்டு ஒன்று தான். இப்போ ஆனோடின் செயல்முறைகள் என்ன, வினைகள் என்ன என்று பார்க்கலாம். அப்போது ஆனோடில் என்ன இருக்குது? ஏஜி சாலிடாக தானே இருக்குது. அது ஒரு குச்சி சாலிடாக தானே இருக்குது. அது கரண்ட் கொடுக்கும்போது உருகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெளியில் வரும். அப்போ ஏஜி சாலிட் என்னவாக இருக்குது? என்னவாக பிரிகிறது? ஏஜி அக்வாசிஸாக பிரிகிறது. ஏஜி அயன். ரைட்டா, அது அயனாக பிரிஞ்சிருதா? ஏஜி அயன். அது என்னவாக இருக்கிறது? அக்வாசிஸ் சொல்யூஷனாக பிரிகிறது. ஏஜி ப்ளஸ் அயனாக பிரிகிறது. இந்த ஏஜி மெட்டல் என்னவாக பிரிகிறது? ஏஜி அயன். அது பிரியும் போது என்ன செய்கிறது? ஒரு எலக்ட்ரானை விடுகிறதுன்னா நீ உடனே தண்ணிக்குள்ளே விடுதுன்னு இல்லை, தண்ணிக்குள்ளே விடாது. எலக்ட்ரானை விட்டுறதெல்லாம் வயரில் தான். அந்த ஆனோடு இருக்குல்ல, ஆனோடுக்குள்ளே இருக்கிற வயரில் விட்டுரும். வெளியில் வந்து பிரிஞ்சு வந்து அயனாக தான் தண்ணிக்குள்ளே விழுகும். தண்ணிக்குள்ளெல்லாம் எலக்ட்ரான் பாஸ் ஆகாது அதுக்குள்ளே. ரைட்டா, அந்த எலக்ட்ரானை வந்து அந்த ராடில் உள்ள சில்வர் இம்பியூரிட்டியில் ஒரு எலக்ட்ரானை அந்த ராடுக்குள்ளேயே விட்டுரும். ராட்லேருந்து வயரில் போயிடும். அப்போ ஏஜி ப்ளஸ் மட்டும்தான் உள்ளே வரும் அயன். அப்படியே போய் கேத்தோடில் ஒட்டிக்கிட்டு, அப்போ கேத்தோட்லேருந்து நெகட்டிவ் வருதில்ல, எலக்ட்ரான் வருதில்ல. இப்போ பாசிட்டிவ்னா எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். பாசிட்டிவ்ல எலக்ட்ரான் இருக்குது, நெகட்டிவில் அதிகமாக ஃப்ளோ இருக்குது. அப்போ இங்கே வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு சில்வராக மாறுகிறது. ரைட்டா, இது என்ன பிரிகிறது? ஏஜி அயனாகவும் ஒரு எலக்ட்ரானை அந்த வயர்லேயே விட்டுருது.
ப்ளஸ்னால் சேர்க்கறது கிடையாது இந்த இடத்துல. இதுவும் அதுவும்னு அர்த்தம். இந்த 2 செயல்முறை நடக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏஜி ப்ளஸ்ஸு மேலே ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து ஒரு ப்ளஸ்ஸு அக்கோசியேட் ப்ளஸ்ன்னு போட இது அது சேர்ந்துருக்குன்னு நினச்சிடக்கூடாது. இந்த சில்வரானது எவ்வாறாக பிரிகிறது, ஏஜி அயனாகவும் அது அக்கோசிஸா நீர் கரைசலாக பிரிகிறது. ப்ளஸ்ஸு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது. அந்த இழந்த எலக்ட்ரான் எங்கே, வயர் மூலிமா ஆனோடுக்கு போயிடுச்சு. ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு பாரு, இப்போது அதே இது கேத்தோல் என்ன நடக்குது, அந்த இழந்த அந்த வெளியில் வந்த அயனானது அந்த தண்ணியில் மூவ் ஆகி கேத்தோலில் போய் ஒட்டிக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு எலக்ட்ரான் வேணுமில்ல சில்வராக மாறுவதற்கு. அது கேத்தோட வயர்லேருந்து எடுத்துக்கு, வயர்லேருந்து வருது இல்லை, கேத்தோட கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அது அந்த வயர் மூலிமா வரக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த மாதிரி அதுதான் ஏஜி ப்ளஸ் அக்கோசிஸ் ப்ளஸ் எடுத்துக்கொள்ளுதா, இங்கே தான் எடுத்துக்கொள்ளுகிறது. ரைட்டா? அங்கே விடுகிறது. இங்கே 1 + E எடுத்துக்கொண்டு அந்த ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஏஜியாக மாறுகிறது. இதெல்லாம் வயரில் தான் நடக்குது. ரைட்டா? கரைசலில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது. டூரிங் எலக்ட்ரோலைசிஸ், இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் சமயத்தில் அடுத்த ஆனோட் ஆஃப் த சில்வர் ஆட்டம்ஸ் லூஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆனோடு இருக்குல்ல, ஆனோடு சில்வர் ஆட்டம். ஆனோடில் நம்ம என்ன பண்ணி இம்பியூரிட்டி சில்வர் கூட சேர்ந்த இம்பியூரிட்டி தான் நம்ம ஆனோட உண்டாக்கியிருக்கோம். ஆனோட் ஆஃப் த சில்வர் ஆட்டம்ஸ், அதாவது ஆனோடில் உள்ள சில்வர் ஆட்டங்கள் லூஸ் எலக்ட்ரானை இழக்கிறது. எதில், அது ஆனோடுக்குள்ளே இழக்கிறது. நீ உடனே கரைசல் இழக்காது. ஆனோடில் இழந்த உடனே ஆனோடு வந்து இது கூட கனெக்ஷன் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் பேட்டரி பாசிட்டிவில் சப்ளை பண்ணியிருக்கேன். அந்த வயரில் போய் நெகட்டிவ் போயிடும். புரிஞ்சுதா? அப்போ லூஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் என்டர் த சொல்யூஷன். அந்த எலக்ட்ரானை இழந்து கொண்டு என்டர் த சொல்யூஷன். என்டர்னா சொல்யூஷனுக்குள்ளே நுழைகிறது. எவ்வாறாக நுழைகிறது, ஏஜி ப்ளஸ் ஆக நுழைகிறது, அயனாக நுழைகிறது. எழுதலாமே அண்ட் என்டர் த சொல்யூஷன். எலக்ட்ரானை இழந்து சொல்யூஷனுக்குள்ளே நுழையுதுன்றான். அதாவது ஏஜி ப்ளஸ்ஸாக நுழைகிறது. த பாசிட்டிவ்லி சார்ஜ் சில்வர், இந்த திரும்பி போடுறேன் பாருங்க, அதை நான் சொன்னதை போட்டேன். அது பாசிட்டிவ்லி சார்ஜ் தானே ஏஜி ப்ளஸ், எலக்ட்ரானை இழந்து இது ப்ளஸ் ஆகிடுது. ரைட்டா? த பாசிட்டிவ்லி சார்ஜ் சில்வர் கேட்டியான்ஸ்னு என்னது, கேட்டியான் ஆனியான்னு பார்த்தோம். ஆனியான்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அயான், கேட்டியான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான். அப்போ த பாசிட்டிவ்லி சார்ஜ் சில்வர் கேட்டியான் என்னது, கேட்டியான்ஸ்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் அயன் அர்த்தம். அது மைக்ரேட் டுவேர்ட்ஸ் த கேத்தோட். அது மைக்ரேட்னா இடம் பெயர்கிறது, அப்படி கீழே விழுகுது, அயனா விழுந்து அப்படி மைக்ரேட்னு செல்லுகிறதுன்னு அர்த்தம். இடம் பெயர்தல் அப்படின்னு அந்த தண்ணியில் போய் கேத்தோட நோக்கி போயிடுது. ரைட்டா? மைக்ரேட் டுவர்ட்ஸ் த கேத்தோட் அண்ட் கெட்ஸ் டிஸ்சார்ஜ்னா அது அந்த அயனை வெளியேற்றுகிறது. எப்படி வெளியேற்றுகிறது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, வெளியேற்றினா அதுக்கு நெகட்டிவ் வேணும்ல, இழந்த எலக்ட்ரான் வேணும்ல. எப்படி, அந்த கேத்தோடு வயரில் உள்ள கேத்தோட் ராடு இருக்குல்ல, அந்த ராடு எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கு, பேட்டரியில் உள்ள நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ எலக்ட்ரான் அதில் வயரில் ஃப்ளோ ஆகுது. வயரில் தானே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இது ஒட்டுன ஒன்று அந்த கேத்தோடுக்கு உள்ள எலக்ட்ரான் இருக்கிறது. அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு டிஸ்சார்ஜ் ஆகிவிடுது. பாசிட்டிவ் எவ்வளோ எலக்ட்ரான் வேணுமோ, இப்போ 2 எலக்ட்ரான் இழந்துருச்சுன்னா அப்போ இது பாசிட்டிவ் 2 எலக்ட்ரான் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ 2 எலக்ட்ரான் அங்கேருந்து கிடச்சிச்சின்னா கேன்சல் ஆகிடுது, அதாவது சில்வராக மாறுகிறது. அண்டு கெட் டிஸ்சார்ஜ்னா அந்த சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வருது. இப்போ ப்ளஸ் அயன் என்ற சார்ஜை கொண்டுள்ளது. அப்போ டிஸ்சார்ஜ் அந்த சார்ஜை வெளியேற்றுகிறது. டிஸ்சார்ஜ் அப்படின்னா அந்த சார்ஜை வெளியேற்றுகிறது. எப்படி வெளியேற்றணும், எலக்ட்ரானை எடுத்துக்கொண்டு பை கெய்னிங் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு. எலக்ட்ரான் எதுலேருந்து பெருகுது, கேத்தோட் ராடு எதில் கனெக்ட் ஆகிருக்கு, வயரில். ரைட்டா? அதிலிருந்து பெறுகிறது. அண்டு டெபாசிட்டட் அந்த கேத்தோட். அப்படி பெற்றுக்கொண்டு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு டிஸ்சார்ஜ் அந்த வயிற்றுக்கு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை வெளியேற்றுகிறது. அப்போ சுத்தமான ஏஜியாக மாறி என்ன செய்கிறது, கேத்தோடு கூட அந்த ராடு கூட இணைந்து கொள்ளுகிறது, ஒட்டி கொள்ளுகிறது. டெபாசிட்னா படிந்து கொள்ளுகிறது அந்த கேத்தோட். ரைட்டா? அதர் மெட்டல்ஸ், மீதி மெட்டல்களில் என்ன செய்ய, சச்சஸ் காப்பர், ஜிங்க் எக்ஸட்ரா கேன் ஆல்சோ பி. மீதி மெட்டல்கள் இதில் இல்லை, இது அடுத்து வேறு எதுக்கு வர்றான். அதர் மெட்டல் சச்சஸ், மீதி மெட்டல்கள் சச்சஸ். உதாரணமாக நீ இந்த ப்ராசஸுக்கு இதுக்கு இந்த வார்த்தைக்கு சம்மந்தம் கிடையாது. ரைட்டா? இதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அதர் மெட்டல்ஸ் சச்சஸ் காப்பர் ஜிங்க்கு கேன் ஆல்சோ பி எக்ஸ்ட்ராக்டட், கேன் ஆல்சோ பி ரீஃபைன்ட் பை திஸ் ப்ராசஸ் இன் சிமிலர் மேனர். மீதி மெட்டல்கள் ஆகிய இதில் மீதி மெட்டல் இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது வேறு அவன் சமாச்சாரம் சொல்கிறான்.
காப்பர், ஜிங்க் இந்த மெட்டல்கள் எல்லாம் இதே செயல்முறையில் ரீஃபைனை சுத்திகரிக்கலாம். பை திஸ் ப்ராசஸ் இன் சிமிலர் மேனர். இந்த செயல்முறையை வைத்துக்கொண்டு இதே ப்ராசஸின் செயல்முறை இந்த சிமிலர் மேனர் இதே வடிவத்தில் நம்ம செய்யலாம் என்று சொல்லுகிறோம். ரைட்டா? சரி, ஓகே.